Hi viewers, Namaste. பேச்சு வழக்கில் பயன்படக்கூடிய சிம்பிள் சென்டென்சஸ் அப்படிங்கிறதான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கான்செப்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க ஸோ தட் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களை ரீச் பண்ணும். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற முதல் சென்டென்ஸ் மே கியா கரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன செய்யறது அப்படிங்கிறது அர்த்தம். செய்வது பண்ணுவது அப்படின்னு கேட்கறதுக்கு கருங்கிற ஆக்ஷன் கூட அப்படிங்கிறத ஜாயின் பண்ணி கரும் அப்படின்னு சொல்றோம். மே கியா கரும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் என்ன செய்யறது அப்படிங்கிறது அர்த்தம். என்ன செய்தாய் அப்படின்னு கேட்க நினைச்சீங்கன்னா கியா கியா அப்படின்னு சொன்னா என்ன செய்தாய் அப்படிங்கிறது அர்த்தம். நீ என்ன செய்தாய் அப்படின்னு கேட்க நினைச்சீங்கன்னா நீ அப்படிங்கிறதுக்கு தும்னே அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தலாம். தும்னே கியா கியா அப்படின்னு சொன்னா நீ என்ன செய்தாய். மரியாதையா நீங்க என்ன செய்தீங்க அப்படின்னு கேட்க நினைச்சா நீங்க அப்படிங்கிறதுக்கு ஆப்னே கியா கியா அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க என்ன செய்தீங்க அப்படிங்கிறது அர்த்தம். எதுவும் செய்யல ஒன்னும் செய்யல அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா குச் நஹி கியா அப்படின்னு சொன்னீங்கன்னா எதுவுமே செய்யல அப்படிங்கிறது அர்த்தம். நான் எதுவுமே செய்யல நான் ஒன்னும் செய்யல அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா நாங்கிறதுக்கு மேனே அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கலாம். மேனே குச் நஹி கியா அப்படின்னா நான் எதுவும் செய்யல அப்படிங்கிறது அர்த்தம். ஏதோ பிரச்சனை இருக்கு ஏதோ கோளாறு இருக்கு அப்படின்னு சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா கோளாறு பிரச்சனை அப்படிங்கிறதுக்கு கட்பட் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண முடியும். கட்பட் அப்படின்னு சொன்னீங்கன்னா பிரச்சனை கோளாறுங்கிறது அர்த்தம். குச் தோ கட்பட் ஹே அப்படின்னு சொன்னா ஏதோ பிரச்சனை இருக்கு ஏதோ கோளாறு இருக்கு அப்படிங்கிறது அர்த்தம். முதல்ல இருந்து ஒரு தடவை சொல்லி பார்த்துடலாங்க. மே கியா கரும், क्या किया, तुमने क्या किया, आपने क्या किया, कुछ नहीं किया, मैंने कुछ नहीं किया, कुछ तो गड़बड़ है. அடுத்த சென்டென்ஸ் உல்லு மத் பனாவோ. உள்ளு அப்படின்னா ஆந்தை நமக்கு ஏற்கனவே தெரியும். பட் இந்த சென்டென்ஸ்க்கும் ஆந்தைக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. தமிழ்ல பேச்சு வழக்கில் பேசும்போது ஏற்கனவே காது குத்தி இருக்கு காதுல பூ வைக்காத இப்படிதான் சொல்றோம். இது லிட்ரல் மீனிங் எதுவும் கிடையாது. முட்டாளாக்காத அப்படிங்கிற அர்த்தத்துல தான் சொல்றோம். அந்த மாதிரி ஹிந்தியில சொல்ல நினைச்சீங்கன்னா உள்ளு மத் பனாவோ அப்படின்னு சொன்னீங்கன்னா முட்டாளாக்காத அப்படிங்கிறது அர்த்தம். ஏமாத்தாத அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா தோகா மத் தோ அப்படின்னு சொல்லலாம். தோகா அப்படின்னா ஏமாற்றம். ஸோ தோகா மத் தோ அப்படின்னா ஏமாற்றாத அப்படிங்கிறது அர்த்தம். ஏமாத்திட்டான் அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா தோகா தேதியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்த சென்டென்ஸ் சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்கணும்னு நினைச்சா குஷ்ஹோ. சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க நினைச்சீங்கன்னா குஷ்ஹே அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துல சப்ஜெக்ட்ஸை சேர்த்தும் கேட்க முடியும். நீ சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்க நினைச்சீங்கன்னா தும் குஷ் ஹோ அப்படின்னு கேட்கலாம். நீங்க சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க நினைச்சீங்கன்னா ஆப் குஷ் ஹே அப்படின்னு கேட்கிறோம். நீங்க இப்ப சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க நினைச்சீங்கன்னா ஆப் குஷ் ஹே அப்படின்னு கேட்கிறோம். அது நீ இப்ப சந்தோஷமா இருக்கியா அப்படின்னு கேட்க நினைச்சீங்கன்னா தும் ஆப் குஷ் ஹோ அப்படின்னு கேட்கலாம். இந்த இடத்துல சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு பதில் சொல்ல நினைச்சீங்கன்னா குஷ் ஹூ அப்படின்னு சொல்ல முடியும். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா ரொம்பங்கிறதுக்கு பகுத் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். பகுத் குஷ் ஹூ அப்படின்னு சொல்ல முடியும். இங்கேயும் பாத்தீங்கன்னா நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சப்ஜெக்டையும் சேர்த்து சொல்லலாம். மே பகுத் குஷ் ஹூ அப்படின்னு சொல்ல முடியும். நான் இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா மே அப் பகுத் குஷ் ஹூ அப்படின்னு சொல்லலாம். அக்லா வாக்கிய அடுத்த சென்டென்ஸ் देखेंगे कुछ न कुछ रास्ता निकलेगा. ஸோ இந்த நிக்கலேகா அப்படின்னு சொன்னா பிறக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். பார்க்கலாம் ஏதாவது ஒரு வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பிறக்கும் அப்படிங்கிறதுக்கு பதிலாக கண்டுபிடிப்போம் ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறதுக்கு நிக்காலேங்கே. தேக்கேங்கே குச் ந குச் ராஸ்தா நிக்காலேங்கே அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிப்போம் அப்படிங்கிறது அர்த்தம். இல்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நினைச்சீங்கன்னா கிடைக்கும்ங்கிறதுக்கு மிலேகா. தேக்கேங்கே குச் ந குச் ராஸ்தா மிலேகா அப்படின்னு சொன்னீங்கன்னா ஏதாவது ஒரு வழி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். குச்னா குச்சுக்கு பதிலா கொய் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலாம். அதுவும் ஏதாவது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ கொய் அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணி சொன்னா தேக்கேங்கே கொய் ராஸ்தா நிக்கலேகா அல்லது கண்டுபிடிப்போம் அப்படிங்கிற அர்த்தத்துல தேக்கேங்கே கொய் ராஸ்தா நிக்காலேங்கே அப்படின்னு சொல்றோம்.
இல்லை கிடைக்கும் அப்படின்னு சொல்ல நினைச்சிங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு மிலேகா அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். தேக்கேங்கே कोई ना कोई रास्ता मिलेगा அப்படின்னு சொல்ல முடியும். அடுத்த சென்டென்ஸ் बिजली चली गई. बिजली चली गई. बिजली அப்படின்னா பவர் ஆர் கரண்ட். ஸோ அது ஃபெமினைன், அதனால சலி கை அப்படின்னு சொல்லியிருக்கோம். போயிடுச்சு, பவர் போயிடுச்சு, கரண்ட் போயிடுச்சுன்னு சொல்றதுக்கு பிஜ்லி சலி கை அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ஹமேஷா குஷ் ரஹோ. ஹமேஷா குஷ் ரஹோ. ஹமேஷா அப்படின்னா எப்பொழுதும், குஷ் ரஹோ அப்படின்னா சந்தோஷமா இரு அப்படிங்கிறது அர்த்தம். ஸோ இந்த இடத்துல குஷுக்கு பதிலாக சுக் அப்படிங்கிற வார்த்தையும் பயன்படுத்த முடியும். சுக்குங்கிறது மகிழ்ச்சிங்கிற மாதிரி, ரெண்டுத்துக்கும் மீனிங் ஒன்று தான். ஹமேஷா சுக் ரஹோ. ஹமேஷா சுக் ரஹோ அப்படின்னா எப்போதும் சந்தோஷமா இரு அப்படிங்கிறது அர்த்தம். இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த கான்செப்ட்ஸை பேச்சு வழக்கில் பயன்படுத்தி ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டே இருங்க. இதை மாதிரி வேற ஒரு கான்செப்ட்ல அடுத்த வீடியோவில் கண்டினியூ பண்ணாங்க. தன்யவாத், ஃபிர் மிலேங்கே. உங்களுக்கு எங்களோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செஷன்ல கிளாரிஃபிகேஷன் கேட்கலாங்க. மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே சேர்த்து அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.